பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்னமா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? இட்லியும் சாம்பார். ஆமா, எனக்கு என்ன வேணும்? இட்லி வேணுமா? சுட சுட சூப்பரா இட்லியும் அவிச்சு அப்படியே சுட சுட சாம்பாரம் வச்சு ஊத்தி குழச்சடிக்க போறேன் தம்பி. அதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப நாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. நான் இட்லிமா அரைச்சு வச்சுக்கேன் பாருங்க. நல்லா அப்படி பொங்கி வந்திருக்கேன், பொசு பொசண்டு பாருங்க நண்பர்களே. எப்படி இன்னொரு கொஞ்சம் வேண்டா ஊத்துன்றேன் நண்பர்களே. கணக்கா வந்துட்டேன் நான், பாத்தீங்களா? அப்படி பொங்கி இருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப இந்த இட்லி மா எல்லாத்தையும் நான் இந்த பக்கெட்ல எடுத்து வைக்க போறேன். அதுக்கு பிறகுதான் இட்லி ஊத்த போறேன். எனக்கு இட்லி மா அரைச்சு வச்சாலே அப்படி ஒரு பெரிய உதவியா இருக்கு நண்பர்களே. என்னண்டா ஜூட்டே ஊத்தி சில வேளை இட்லி அவிச்சிருவேன். அப்படித்தானே பாருங்க, பாத்தியாடா அவசரத்துக்கு ஊத்தி அரைச்சு வச்ச மாவை எடுத்து இட்லி ஊத்தி அவிச்சு தருவீங்க. நீங்க அரைச்சு நீங்களே ஊத்த கதையை பாருங்களேன். ஒரு தோசையை டக்குன்னு சுற்றலாம், அதுக்கு போக மாட்டார் பயம். ஆனா இட்லி என்றா ஊத்தி தருவார் டக்குண்டு. ஜெனலின் இங்க வாங்க, ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். இங்க வந்து அண்ணா பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்களேன். இந்த இந்த கிட்ட வாங்க, கம். அங்க பாருங்க, என்ன சாப்பிடுறீங்க? சிப்ஸ். யார் வாங்கி தந்த? யார் வாங்கி தந்த சிப்ஸ் பிள்ளைக்கு? என்னலி நான் வாங்கினேன். அவக்கு ப்ளூ கலர் தான் விருப்பம், நீங்க பச்சை கலர் வாங்கி கொடுத்துட்டீங்க. ஓகே, இதெல்லாம் அள்ளி ஊத்துவோம். இனி நாங்க இட்லியை ஊத்துவோமா? இட்லி தட்டுல எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். இந்த இட்லி மா பொங்கினோன்னா கடகடண்டு போட்டு கரண்டியால கலக்க கூடாது. கலந்தமன்னு சொன்னா அந்த என்னன்னு சொல்ற அந்த பஞ்சு மாதிரி வராது இட்லி. அந்த உள்ளுக்கு இருக்கும் அந்த ஏஆர் அந்த பபிள்ஸுகளை நம்பி, அதால நாங்க அப்படி சடார் சடாரண்டு போட்டு கரண்டியை போட்டு கலக்க கூடாது. எல்லா மாவையும் ஊத்துவோமா? இட்லி எல்லாத்தையும் ஊத்த போறது இல்லை, எங்களுக்கு தேவையான அளவுக்கு. என்ன இட்லி அவிய வைப்போம். இங்கால இப்ப இட்லி அவிய எடுக்க நான் சாம்பாருக்கு மரக்கறி எல்லாம் வெட்டி எடுக்க போறேன். பாருங்க, மரக்கறி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. முருங்கைக்காய் எவ்வளவு? முருங்கைக்காய் எவ்வளவு? உண்மையாவா? ஐயோ கடவுள், எங்க பாருங்க நண்பர்களே, இவ்வளவு 350 ரூபாயா? என்னடா மரக்கறிக்கு வந்த சோதனை. மரக்கறி சொல்லியும் ஆனா வெளியாதான் இருக்கேன். நான் பார்க்கல. இது எல்லாத்தையும் தோல் முருங்கங்காய் மரக்கறி எல்லாத்தையும் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வாங்க. இங்க மரக்கறி எல்லாம் வெட்டியாச்சு, பார்த்தீங்களா? எல்லாம் வெட்டியாச்சு. நீ அவிய வைக்க போற. இதுல முருங்கங்காய், வட்டக்காய், ஒரு கத்தரிக்காய், அதுக்கு பிறகு கேரட் ஒன்று, ரெண்டு லீட்ஸ் போஞ்சி, இவ்வளவு தான் சேர்த்துருக்கிறேன். இதுல 2 பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, இதோட தண்ணி கொஞ்சம். இனி இதோட உப்பு சேர்க்கிறேன். தள்ளுங்கம்மா. கொஞ்சமா மஞ்சள் தூள்,
இது எல்லாத்தையும் ஒரு அப்படி கலந்து விட்டுட்டு மூடி அவிய வைப்பேன். இப்ப அவியட்டுக்கும் இங்கால பாருங்க ஒரு ஆளு. நீங்க என்ன செய்றீங்க இதுல? என்ன செய்றீங்க? பாருங்க நண்பர்களே, ஏறி வந்துட்டு செய்யற அட்டகாசத்து. அதை தூக்கி போடுறது, இதை தூக்கி போடுறது. அவியட்டுமா மரக்கறி அவியட்டுக்கு இங்க இட்லி அவிஞ்சு பார்த்து விழுந்துருவீங்க. எஞ்சால வாங்க, இங்க பாருங்க இட்லி அவிஞ்சிட்டு. வாவ், இது இட்லி அப்படியே எடுத்துட்டு தட்டோட எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தான் எடுப்பேன். உடனே எடுத்தோம்னா பிஞ்சிடும். இப்ப பாருங்க நல்லா ஆறினோன்னு எடுக்கணும். அப்பதான் இட்லி நல்லா இப்படி வரும், உடனே ஒட்டாம வரும். இப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இட்லி. சூட்டோட எடுத்தோம்டா நண்பர்களே எல்லாம் பிஞ்சு தொஞ்சி வரும். இங்கெல்லாம் பாருங்க மரக்கறி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு நல்லா தண்ணி வத்தி அவிஞ்சு வந்துட்டு இப்ப தக்காளி பழம் சேர்க்கிறேன். இதோட தேங்காய் பால். இது தேங்காய் பால் சாம்பார் தான். 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். கொஞ்சமா தண்ணியும் சேர்க்கிறேன். புளி. இதுக்கு வந்து நான் சாம்பார் தூள் சேர்க்க போறது இல்லை. இது எங்கட சோபா சாஸ் கறி பவுடர் சேர்த்து தான் இந்த சாம்பார் வைக்கிறேன். கொஞ்சமா ஆக கூட போட தேவையில்லை, கணக்கா போட்டுட்டு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பு. சாம்பார் தூள் இல்லாம இப்படி போட்டு செஞ்சு பாருங்க. கறி பவுடர் போட்டு சாம்பார் சூப்பர் டேஸ்டா இருக்கு நண்பர்களே, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கொதிக்கட்டும். இப்ப பாருங்க சாம்பார் கொதிச்சு கொண்டு வருது சூப்பரா. தாக வத்த விடக்கூடாது. இப்படி இருந்தா தான் எங்களுக்கு இட்லிக்கு குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தாளிக்க போறேன். அதுக்கு எண்ணெயை விட்டாச்சு. அடுப்பை போட மறந்துட்டேன் பாத்தீங்களா நண்பர்களே. எண்ணெயை விட்டுட்டு சட்டியில அடுப்பை போட மறந்துட்டேன் நம்ம. பத்தியாடா. இப்ப எண்ணெய் சூடாட்டுக்கும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் பொரியட்டும். செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இல்லை அதால நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்தா சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு லைட் போட்டிருந்தது, இன்றைக்கு போடல. ஒரு பக்கம் போட்டாச்சு. செக் பண்றதுக்கு போடுறீங்க என்ன? ஒரு பக்கம் போட்டது, மற்ற பக்கம் இன்னும் போட இல்லை. ஆனால் லைட் போட இன்னும் சூப்பரா இருக்கு. நான் எல்லாம் ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் போட இல்லை, நான் அந்த பக்கம் மட்டும்தான் போட்டது. அதுவும் கொஞ்சம் லைட் தான் போட்டதுன்றா, மிச்சம் போட இல்லை. லைட் போட சூப்பரா இருக்குமே. அதெல்லாம் மயில் வந்து நின்றது அன்றைக்கு. மயில் இதுல வந்துட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே போய் அதுல நின்று அப்படியே அங்க போய் அதுல போஸ்கட்டையில ஏறி அப்படியே தென்னை மரத்துல போயிட்டுது. இப்ப எல்லாம் வதங்கிட்டு தாளிச்சதை இதுக்கு போட்டுவோம். நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்க நண்பர்களே, அப்ப நல்லா இருக்கும். கலந்துடுவோம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிட்டு மல்லியிலேயே போட்டுட்டு இறக்க போறேன். இப்போ மல்லியில போட்டாச்சு. அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இப்போ எங்களோட சுவையான சோபா சாஸ் கறி பவுடர் போட்ட சாம்பார் ரெடி. சாம்பார் தூள் போடாம குழம்பு தூள் போட்டு செய்யற சாம்பாரே நாமே. இனி நான் உங்களுக்கு சூப்பரா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குது. பசியோ பசி. இட்லியை போடுவோம் என்ன, ஒரு 3-4 போட்டு தாக்குவோம். பிறகு பார்த்துடுப்போம். சாம்பார் அப்படியே மேலாக்க பரபரண்டு ஊத்தோடும். இப்படி சாம்பாரை ஊத்தி வச்சுட்டு நண்பர்களே கொஞ்சம் ஊற வச்சுட்டு சாப்பிட சும்மா வேற லெவலா இருக்கும். சரிங்களா? இனி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. சாப்பாடு ரெடி நண்பர்களே, ஆனா சூடோ சூடு செமையா சுடுது. நீங்க சாப்பிட பார்த்து சொல்றீங்களா? அவர் வரவே மாட்டார். ஓகே வாங்க நண்பர்களே, நாம ஒரு பிடிப்போமே நம்பி. இட்லி சாம்பார் வேண்டா அம்மாவுக்கு நல்லா பிடிக்குமே. இருக்கு நண்பர்களே, எப்படி ஊறி இருக்கு பாத்தீங்களா? ஆனா செமையா சுடுவது.
எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாத்தீங்களா நண்பர்களே இட்லி. பூ போல இதான் சொல்றது, மல்லிப்பூ போல இட்லி உண்டு. மல்லிப்பூ இட்லி. வாயில வச்சோடனே அப்படியே கரைஞ்சு போயிடும் பயத்துக்குள்ள. சப்பி சாப்பிடலாம் தேவையில்லை, ஏன்னா அப்படி இருக்கும் சாம்பார்ல ஊறி. இந்த குழம்பு தூள் போட்டு வைக்கிற சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பார் தூள் போட்டும் வைக்கலாம் நண்பர்களே. கடையில விற்கிதான், நீங்க இப்படி கறி பவுடர் போட்டு வச்சு பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். சுடு இங்க வேற கூடிய குள்ளச்சு சாப்பிட, ஆனா சரியா சுடுவு எனக்கு. ஏழுக்கு வேணுமா? சரியா சுடுவது, நல்லா இருக்கு. உரைப்பு எல்லாம் சும்மா அந்த கார சாரம் உப்பு புளி எல்லாம் சும்மா அந்த மாதிரி நச்சுன்னு இருக்கு நண்பர்களே, நச்சுண்டு. சூப்பர் டேஸ்டா இருக்கு. முருங்கக்காய் பாருங்க வெட்டாம அப்படியே முழுசா போடணும், எப்படி ஆவி பறக்க பாருங்க சூடு. சூப்பரா இருக்கு, ஆனா சுடுது கொஞ்சம் ஆறட்டுக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். சுடுது, சுட்டாலும் விடுறே இல்லை. இந்த தாளிச்ச செத்தல் மிளகாய் எல்லாம் எடுத்து சாப்பிடுறதுங்களே சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டிட்டா. ஏன்னு சொல்லுங்க. பை டிட்டா.